கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலும் தீபாவளி திருச்சேவின் சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக. ஆமென். முதலாவது நாங்கள் பரிசுத்த ஆவியினோட பலத்தோடு பரிசுத்த ஆவியே பலமே என்ற பாடலை நாங்கள் படித்து அதற்கு பின்பாக சங்கீதம் 84:1-12 வரை நாங்கள் வாசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலமே எங்கள் பாதையின் ஒளி சுடரே, இறைவனின் திருவடி நிழலில் எம்மை தேற்றிடும் திருவருளே. பரிசுத்த ஆவியின் பலமே எங்கள் பாதையின் ஒளி சுடரே, இறைவனின் திருவடி நிழலில் எம்மை தேற்றிடும் திருவருளே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவறையுமா இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசியுங்க. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலாங் குருவிக்கு வீடும் தகவலாங்குருவுகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் வீடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்களாக. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்கள் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை அது நீரூட்டாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையின் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே சேவசனில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோப்பின் தேவனே செவிகொடும். எங்கள் கேளமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். இது அபிஷேகம் பண்ணினவர்களின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியமும் கேடவுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறதுக்கு நன்மை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய சமூகம் அவ்வளவு இன்பமானது. அங்கே வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம்
எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, வல்லம் மனிதர்களெல்லாம் உம்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே நலம் கொள்ள மனிதர்களெல்லாம் உம்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் தடையா, ஓடினாலும் தடையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமென். நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென். சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்மிடத்தில் ஆயிரமாய் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருக்கரம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த கூட்டத்தில் அங்கே பரிசுத்த தேவன் ஜோதியாக அவர் நடுவில் தோன்றுகிறார். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே, ஆருவியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறினோ. ஆருவியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறினோ. சுத்தமிரும்பும் சுத்த ஜோதியே, இருந்தால் சுத்தம் யாவும் நீங்குமே. சுத்தமிரும்பும் சுத்த ஜோதியே, இருந்தால் சுத்தம் யாவும் நீங்குமே. பாவி நீச பாவி மனையாரா, இரக்கம் செய்ய மாட்டியோ. பாவி நீச பாவி மனையாரா,
சமூகத்தில் கூடும் தேவ ஜனங்கள் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அதே போல நாங்கள் இந்த பாடலை படிப்போம். நல்லதையே நாம் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை என்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை என்று உறுதிப்படுத்தும் ஐயா. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டே அப்பாவை நம்பி படைய. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டே அப்பாவை நம்பி படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்தி. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்தி. அப்பா
நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த மட்டும் காத்தவரே நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிரப்பமில்லாமல் இருப்பது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழி நடத்துகிறவரே நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. நாங்கள் அழிந்து போய்ந்தாரபடிக்கு கர்த்தாவே எங்களை தேடி வந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய மக்களாக ஏற்றுக்கொண்டபடியால் நன்றி. உடைய மக்களாக மகன்களை தெரிந்து அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் பார்த்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேலும் எங்களை காக்க போதுமானவராக இருக்கிறவர்களால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பரியாசத்தை செய்கிறவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சிங்க குட்டிகள் காட்சியிருந்து பட்டினியாக இருக்கும் கட்டாவே தேடுவோருக்கு ஒருபோதும் குறைவு விடாதவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே என்னை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே என்னை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கும் ஆவியானவருக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. பலமும் அல்ல பலக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆவியினாலே எல்லாம் கூட என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் சோர்ந்து போகிற வேலையெல்லாம் ஆண்டவரே இடங்களை பலப்படுத்துகிறவர்களால் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. எத்தனையோ மரண கட்டுகள் வந்தது ஆண்டவரே. அப்பா நீர் ரத்தத்தினாலே எங்களை மூடி பாதுகாத்தவரை நன்றி செலுத்துகிறோம். என் குடும்பத்தை பாதுகாத்தவரே சமையலை பாதுகாத்தவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி எதிர்த்தோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. மக்கொருவருக்கு ஆராதனை செய்கிறோம். தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் நாங்கள் இந்த பாடலை ஜெபமாக எல்லோரும் நாங்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இன்று வரைக்கும் நாங்கள் எங்களுடைய சுவாபங்கள் சிலது மாறுது நான் உட்படத்தான். ஆனாலும் நாங்கள் அவர்கிட்ட விண்ணப்பம் சொல்லுவோம். இந்த பாடலை விண்ணப்பமாக நாங்கள் எடுப்போம். நாங்கள் மாற வேண்டும். கடைசி காலத்திலே நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் மாறும்படியாக தேவனிடத்தில் இந்த பாடலை நாங்கள் படிப்போம். உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே இயேசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறிடுமே இயேசையா, போல
அன்புள்ள மனதுள்ளம் தாருமே. உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பியே அழகான பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே இயேசையா. நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே இயேசையா. நான் உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. தாழ்மையும் தாருமே. உம்மை போல மன்னிக்க உதவுமே. ஞானத்தில் ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே. தேவனின் ஆவியை தாருமே. உம்மை போல ஆத்மவான் தாருமே. மன்றாட்டில் ஆவியால் நிரப்பியே உந்தரின் பாதையில் நடத்துமே. உம்மை போல வாழணுமே இயேசையா. நான் உம்மை போல வாழணுமே. உம்மை போல மாற்றிடுமே இயேசையா. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. சங்கீதம் 84:12 வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் நாங்கள் இந்த பாடலை காக்கும் கரங்கள் உள்ளதற்கு அந்த பாடலை படிப்போம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பியா இயேசுவை. நம்பியா போராட்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும்
பார்க்கலும் அவருடைய சமூகத்தில் கூடும் ஒரு நாள் மேலானது. அதனால் இந்த பாடல் நாங்கள் படிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான் இரு சரவசிவாசியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான் இரு சரவசிவாசியமே. அடைக்கலம் புகவே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எத்தனையோ ஆபத்துக்கள் ஆண்டவரே, சோதனைகள், நெருக்கங்கள் வந்தது. ஆனாலும் நாங்கள் நோக்கி கூப்பிடுற வேளையிலும் ஐயா, இது எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து எங்களுக்கு வந்த ஆபத்துக்கள் இருந்து எங்களை பாதுகாத்தபடியா நன்றி அப்பா. அப்பா, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் சபையாரை நீ பாதுகாக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனுஷனோ மோத்தை பார்க்கிறார், நீங்கள் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீரையா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நேற்று மீண்டும் மாறாதவரே. அப்பா, உமக்கு
கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. உன்னதமான மறைவில் இருந்து சர்வவல்ல நிழலில் எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி. ஆபத்துக்கள், நெருக்கங்கள், போதல், வேதனைகள், வியாதிகள் வந்த வேளையெல்லாம் உன்னுடைய கரம் கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் உன் மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்லுவோம். முதலாக இலங்கை, இந்தியா, மலேசியா தேசங்களுக்காக நாங்கள் எல்லாருமாக செலுத்திக் கொள்வோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சமீபத்துக்கு மட்டுமல்ல தேவன் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறபடியா எங்கள் இலங்கை தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் இலங்கை தேசத்தில் இந்தியா தேசம், மலேசியா தேசங்களுக்காக செபிக்கிறோம். அந்த தேசங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஆண்டவரே உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஏழைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கண்ணீரை நீர் துடைக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை அன்றாடம் போஷித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். அங்கிருக்கிற தேவ பிள்ளைகளை ஒப்பு தருவோம். இந்தியா, இலங்கை, மலேசியா தேசத்தை ஒப்பு தருவோம். ஆண்டவரே தேவன் தாமே இந்த தேசங்களுக்குள்ளே எழுப்புதலை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் வேதத்தை ஏந்துகிறோம். எங்களை போல ஆண்டவரே அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக விண்ணப்பம் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் சுகித்திருப்பீங்கள். அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே அந்த தேசத்தை முற்று முடியுமாக உங்களுடைய கரத்திலே நாங்கள் எழுந்து தருகிறோம் அப்பா. அப்பா உம்மாலே தான் நாங்கள் அந்த வேதத்தை ஏந்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இஸ்ரவேல் தேசத்தை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தோட சேமம், சமாதானம் உண்டாக வேண்டும்படியாக செபிக்கிறோம். மேறப்பேற மெசியா நீதான் என்று அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள ஆண்டவரே அவருடைய இதயங்களை திறக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய கரத்திலே ஒப்பு தருவோம் இஸ்ரவேல் தேசத்தை. நாங்கள் வாழுகிற பெல்சியன் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம் இன்னும். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தில் நீர் அழைத்து வந்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தேசம் தேசமாய் அலைந்த வேலைமையா அந்த தேசத்திலே நீர் அழைத்து வந்து எங்களுக்கு இந்த தேசத்திலே ஆண்டவரே ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்க எங்களுக்கு தந்தபடியால் நன்றி ஆண்டவரே. அதே போல் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ராஜாக்கள், அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம். பிரஜாதி மக்களுக்காக செபிக்கிறோம். எங்கள் இலங்கை மற்றும் இந்தியா மக்களுக்காக செபிக்கிறோம். யாவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் இந்த தேசம் ஆண்டவரை அழிவுக்கு விலக்கி ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தேசத்தை ஒப்புத்தரும். எல்லோரும் புறாமல் இருக்க திக்கெட்ட பிள்ளைகள், விதைகளுக்காக நாங்கள் ஜெபிப்போம் எல்லோரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திக்கெட்ட பிள்ளைகள், விதவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கொடுக்கிறவர்களாய் மட்டுமல்ல அவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்ய ஆண்டவரை நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த திக்கெட்ட பிள்ளைகள், விதவைகள், ஏழில் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீதாமே அன்றாடம் போஷித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். வார்த்தைக்காக ஜெபிப்பதற்கு முன் நான் ஒரு பாடல் படிப்பேன். அதற்கு பிறகு வார்த்தைக்காக எல்லோருமாக சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவேன் கலங்குகிறாய், மீட்பரை நோக்கிடுவாய். பாதங்களில் இடராதபடி தூதர்களே இடராதபடி
ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை என்று மொழியாது என்று சொன்ன தேவனே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்றபடி கர்த்தாவே வார்த்தையை கொடுக்கிற மகனே உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு தருவோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன கேட்க சித்தமுள்ளவராக இருக்கிறீர்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே அந்த மகனை ஒப்பு தருவோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.